ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுனவின் vlog சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் எப்படி வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பரபரப்பாக தான் இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இப்போ கிச்சனுமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா சாமிக்கு வந்து பிரசாதம் படைக்கணும் இல்லையா? ஸோ அதனால கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். இனி என்னெல்லாம் வந்து பிரசாதத்துக்கு வந்து ரெடி பண்ண போறோம், சாமி எப்படி கும்பிட போறோம், எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணரை வந்து எப்படி வந்து ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுண்டல் மட்டும் வந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா காலையில எந்திரிச்சு ஊற வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக நைட்டே வந்து சுண்டல் மட்டும் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்துச்சு. சரி, நவீனுக்கும் வந்து லீவு, நம்ம பொறுமையாக சூப்பராக வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ணது என்னமோ ஒன்று, ஆனால் நடந்தது வந்து வேறு மாதிரி தான் வந்து நடந்துச்சு. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி அது அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இல்லையா? ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியுமே வந்து ஆச்சு. ஸோ என்னென்னா டே பிஃபோர் ஃப்ரைடே ஈவினிங் மேலே வந்து ஹரியுமே வந்து பெனாங்கிலேருந்து வந்திருந்தான். ஸோ நைட்டு கொஞ்சம் வெளியிலலாம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ லேட் ஆனங்காட்டி மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்போ போல் வந்து லேட்டாக தான் வந்து எந்திரிச்சோம். ஸோ எந்திரிச்சோன்னையும் எல்லாத்துக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி வந்து கும்பிடலாம் அப்படின்னு வந்து யோசித்தோம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிடுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஹரி இருக்கங்காட்டி எப்படியும் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து எங்காவது வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து நடக்காத காரியம். அதனால் சாமி வந்து ஆஃப்டர்நூனே வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் வந்து போய்க்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிவிட்டு அவசரமாக வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இன்றைக்கி எங்கள் கிச்சன்லேயே வந்து நிறைய ஒர்க் இருக்கங்காட்டி தாரிகா வந்து நவீன் கிட்ட வந்து விட்டுட்டேன். நீ வந்து பார்த்துக்கோ, அவளுக்கு குளிக்க வச்சு அவளுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கிட்ட வந்து விட்டுட்டு நான் இங்கே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்ததை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு பெரிய குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் ஊற்றி அதில் வந்து விசில் வச்சுட்டேன். அடுத்தது இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து வெறும் பச்சரிசி மட்டும் வச்சு தான் வந்து சக்கரை பொங்கல் வந்து பண்ணுவேன். சரி, இந்த டைம் பாசிப்பயிரும் கூட சேர்த்து அந்த மாதிரி வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாமே அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 4 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு பால் மட்டும் வந்து ஆட் பண்ணணும். இது ஊற்றிட்டு அப்படியே வந்து விசில் வச்சுட்டேன். ஒரு 4-5 விசில் வரதுக்குள்ளே இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து சுண்டலுக்குமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த சைட் பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வெந்துருச்சு. ஒரு 6-7 விசில் வந்துச்சு. அதை வந்து இறக்கி வச்சுட்டு அப்படியே வந்து சுண்டல் வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல் ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு லைட்டாக வந்து செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்திட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இருந்தேன். இந்த சைடு இது வதங்குறதுக்குள்ள அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதில் வந்து ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. சரி, நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடித்து எடுத்து வச்சுட்டு சுண்டல் மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காயுமே வந்து சொரவி வச்சுட்டேன். சரி, டக்குன்னு எல்லாமே வந்து பண்ணால் சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக தான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த தாளிக்கிறப்ப மட்டும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டல் வந்து சேர்த்திட்டு அப்படியே வந்து தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் துருவலையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணால் ஒரு சூப்பரான சுண்டலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த சுண்டல் அப்படியே வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அந்த அரிசியுமே வந்து விசில் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பாகு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு தான் வந்து சேர்த்திக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் இந்த சைட் வந்து கரைஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கலுக்கு சாப்பாடு வச்சுருந்தோம் இல்லையா? அதோட ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. சரின்னு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சூடாக அப்படியே இருக்கும்போதே அதை நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டோம்னா பொங்கல் நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். அதை நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா அப்படியே நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை இதெல்லாமே வந்து வறுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வெல்லம் கரைச்சதும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த வெல்லத்தை வந்து அப்படியே வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு சாப்பாட்டோட அப்படியே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து உப்பு, அது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துனா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது கூட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்திட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி, திராட்சை அதையுமே வந்து இது கூட வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ சாமிக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் சுண்டல் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். தாரிகா வந்து குளிச்சு விட்டுட்டு நவீன் பார்த்திங்கன்னா கடைக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை வந்து கடைக்கு வந்து அனுப்பிச்சி விட்டு நான் வந்து தாரிகா வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா தாரிகாவோட செகண்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ குட்டியாக இருக்கும்போது 1 இயர் பேபியாக இருக்கும்போது எங்களால் வந்து பண்ண முடியல இங்கே வந்த புதுசு அப்படிங்கிறங்காட்டி. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ இந்த வருஷம் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்து கிருஷ்ணர் மாதிரி வந்து பண்ணையாச்சு. இந்த டைம் வந்து ராதை மாதிரி வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா காலையில் வந்து கிருஷ்ணர் மாதிரி வந்து சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்து ராதை மாதிரியும் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் வந்து இதை நவீன் கிட்ட சொல்லும் போதே தாரிகா என்ன அப்படின்னு சொன்னான்னா, இல்லை நான் வந்து ராதை மாதிரி வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான். சரி அவள் சின்ன பொண்ணு தானே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஊரில் சொல்லிவிட்டு நான் வந்து கொரியருமே வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு பாவாடை மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்மே வந்து அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொரியர் எல்லாமே வந்து அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து அது வெனஸ்டே அந்த மாதிரி வந்து ரிசீவ் ஆக வேண்டியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ட்ரெஸ் எங்களுக்கு வந்து கைக்கு வந்து கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா சரி கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸே அவள் ஆசைப்பட்டது தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இங்கே மாடர்ன் ஸ்டோரில் போயிட்டு நவீன் தான் வந்து இந்த காஸ்டியூமு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வாங்கினது அவளுக்கு ரொம்ப மேலே போயிடுச்சு. அதனால சரி ரொம்ப மேலே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு மறுபடியும் ஒன்று புதுசாக தான் வந்து வாங்கினோம். அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்ததை பார்த்ததுலேருந்தே அதை வந்து போட்டு விடு, அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விடு, இங்கே கைக்கெல்லாம் வந்து கட்டி விடு, தலைக்கு வந்து வச்சு விடு அப்படின்னு சொல்லி கேட்டே தான் இருந்தா. தாரு இப்போ வந்து போடக்கூடாது, மார்னிங் எந்திரிச்சு குளிச்சதுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணர் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு 2-3 டைம் சொன்னதுக்கப்புறம் அப்படியே வந்து கேட்டா. ஆனாலுமே அந்த புல்லாங்குழல் மட்டும் அவள் கையிலேருந்து வந்து விடவே இல்லை. இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாகவே வந்து புல்லாங்குழல் மட்டும் கையிலேயே தான் வந்து வச்சுருந்தா. ஸோ பொட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருமே வந்து அமைதியாக தான் இருந்தா. சரி இந்த இயரும் அமைதியாக இருந்துக்குவா அப்படின்னு வந்து நினச்சிட்டே தான் வந்து வச்சேன். அதே மாதிரி பேசாமல் அவளே வந்து இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து பொட்டு எல்லாமே வந்து வச்சுட்டா. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் கிருஷ்ணர் லிட்டில் கிருஷ்ணர் வந்து டிவியில் வந்து காமிச்சோம் அங்கே ஊரில். ஸோ அப்போ இருந்து அந்த கிருஷ்ணர் மேலே வந்து அவளுக்கு ஒரு பிரியம். அதுக்கப்புறம் இருந்து எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்வாள். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் விநாயகர், முருகர், ஹனுமன் இதெல்லாம் தான் வந்து தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து கிருஷ்ணரும் வந்து ஆட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவளுக்கு கிருஷ்ணர் பிடிக்கிறங்காட்டி கிருஷ்ணர் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருந்தா. ஸோ பொட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்கிட்ட வந்து வச்சேன். சரி ஐப்ரோஸ்க்கு மேலேயும் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். இல்லை இதுவே வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால மேலே ஐப்ரோஸ் கிட்டலாம் வந்து வைக்கல, இப்படியே நீட்டாக இதை மட்டும் வந்து வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி கைக்கு வந்து மருதாணி வைக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டேன். சரி கிருஷ்ணர் மாதிரி வந்து பண்ணுறோம், முந்தின நாளே வந்து மருதாணி வந்து வச்சு விட்டால் கைக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து கேட்டேன். எங்கே வந்து மருதாணி இங்கே கிடைக்கும் அப்படின்லாம் வந்து கேட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து தெரியாது அப்படின்னாங்க. ஒரே ஒரு அக்கா மட்டும் அவங்க எங்கே வாங்குவாங்களோ அவங்களோட நம்பர் கொடுத்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஈவினிங் ஒரு 6 அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைடே அங்கே வந்து ஹரி வந்தங்காட்டி வெளியில் போகிற பிளான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் எனக்கு வந்து அரைச்சி வைக்க முடியல. சரி நைட்டு வந்து அரைச்சி வைக்கலாம் அப்படின்னா குளிராக இருக்கும் இல்லையா. தாரிகாவுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. அதனால் சரி இதையும் வந்து வச்சா ரொம்ப சில்னஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதெல்லாமே வந்து வைக்கல. அதனால் பின்னாடி மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து டாட்டாக பொட்டு மட்டும் வந்து வச்சு விட்டுட்டேன். ஸோ நாங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நவீன்மே பார்த்திங்கன்னா கடைக்கு போய் திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. டைமிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். போகும்போது எப்படி விட்டுட்டு போன புள்ள வரும்போது எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. தாரிகா பிடிச்சிருக்கா உனக்கு? தாரிகா உனக்கு பிடிச்சிருக்கா? குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான். தாரிகாக்கு அந்த ட்ரெஸ் போட்டோன்னே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லாக வந்து ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறது. நாங்கள் வந்து அவளை வந்து கிருஷ்ணான்னு வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் நவீன்மே வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா சரி அப்படியே வந்து பூஜைக்கெல்லாமே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வந்து செட் பண்ணி வச்சுட்டு சரி அதுக்குள்ளே போய் வெளியில் கோலம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும்
எல்லா பக்கம் இல்ல நம்ம வீட்ல மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அழகாக வந்து கோலம் போட்டு கோலத்துக்கிட்ட இருந்து தாரிகா வந்து இந்த மாதிரி பாதம் வச்சு வச்சு வந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இப்படி தான் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் பாதம் வச்செல்லாம் வந்து சாமி கும்பிட்டதே இல்லை. எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எங்கேயும் வந்து பார்த்ததே இல்லை. எனக்கு வந்து தாரிகா இருக்கங்காட்டி இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து சாமி வச்சு பாதம் வச்செல்லாம் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்து ஆசை. அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ வந்து சாமி வந்து கும்பிட்டுருக்கேன். ஸோ அப்புறம் அந்த அரிசி மாவு பாதம் வைக்கிறதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அரிசி மாவு கலக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சு. மறுபடியும் வந்து மாவு போட்டு கலக்குனா அப்போவுமே வந்து நல்லா கெட்டியாக இல்லை. அதனால அவள் கால் வச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கு வந்து வலிக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. அந்த அச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அது காயிற வரைக்கும் வந்து தெரியவே இல்லை. ஓகே, அங்கே சாமி போய் கிருஷ்ணரை வந்து வீட்டுக்குள்ளே அழகாக வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து பிரசாதம்லாம் வந்து வச்சேன். அவளுமே கொஞ்சம் வந்து சர்க்கரையெல்லாம் வந்து போட்டு அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டல் பொங்கல் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள்லாம் இங்கே நின்று சாமி கும்பிட்டுருந்தோம். திடீர்னு திரும்பி பார்த்தா தாரிகாவும் ஹரியும் காணோம். எங்கன்னு பார்த்தா வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. சீக்கிரம் வா, போய் சாமி கும்பிடு. பாரு அங்கே அப்பாட்ட. ஸோ சூப்பராக வந்து அன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு செஞ்ச பிரசாதம்லாம் வந்து சாப்பிட்டு அப்படியே அன்றைக்கி வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டோம். மேடம்க்கு வந்து ஹரி விக்னேஷ் மாமாலாம் வந்து கிடையாது, ஹரி விக்னேஷ்ன்னு தான் கூப்பிட்டுருக்கா. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். சரி வந்து கூலி மூவி வந்து ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. சரி அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா குயில் சிட்டி மாலுக்கு தான் வந்திருக்கோம். கோல்டன் ஸ்க்ரீன் சினிமாஸ். ஸோ இங்கே வந்து நிறைய டாய்ஸ் இருந்தங்காட்டி தாரிகா வந்து அங்கே வந்து உட்காந்தாச்சு. அது உடைக்கிறது வராதுமா. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே இந்த கார் செக்ஷன் டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னே இங்கே வந்து உட்காந்தாச்சு. இனி அதில் காயின் போட்டு ஒரு டைமாவது அதை ரைட் பண்ணால் தான் வந்து மேடம் வந்து வெளியிலேயே வந்து வருவாங்க. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தாரிகா வந்து ஒரு ப்ளூ கலர் மெஷரிங் கப்பை வச்சுட்டே தான் எல்லா இடத்துக்குமே வந்து போயிட்டுருப்பா. அது வந்து பெனாங் போனப்போ எங்கேயோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளும் அப்படியே வந்து மறந்துட்டா. இப்போ ரீசெண்டாக இந்த 2-3 டேஸாக என்ன பண்ணுறான்னா இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன் டாய்ஸோடது, அதை வந்து கையில் எங்கே போனாலும் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுறது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவள் 6
6 மந்த்ஸாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தது. நாங்கள் அங்கே இந்தியாவிலேருந்து வரும்போது இங்கே கொண்டு வந்தது. இதை வந்து அப்பப்போ எடுப்பா, ஃபோன் பேசுகிற மாதிரி யாரோ கிட்ட வந்து பேசுகிற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதை கையில் வச்சுட்டே தான் வந்து சுற்றுறது. காலையில் எந்திரிச்சோடனே அதை வந்து எடுத்துக்குவா, நைட்டு தூங்கும் போதும் பக்கத்துலேயே தான் வந்து அதை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து சுற்றிட்டுருக்கா. ஸோ இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. ஆனால் இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அது எங்காவது வந்து வச்சுட்டானா என்ன தான் வந்து இப்போ வந்து கொஷின் பண்ணுறா. அப்போ கூட வந்து பேச தெரியாது. இப்போ நல்லா வந்து பேச தெரியுங்கிறங்காட்டி அவளுக்கு வந்து என்னால் வந்து சமாளிக்கவே வந்து முடியாது. ஸோ இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா இந்த டாய் செக்ஷன்லேயே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நவீனும் இன்னொரு அண்ணாவும் டிக்கெட்லாம் வந்து வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. பாப்கார்ன் கொண்டு வந்தோடனே எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அது யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து போயிட்டு இருந்தா. உனக்கு தான்மா. நம்ம இப்போ படம் பார்க்க போறோம். என்ன படம்? கூலி. கூலி படமா? ஆமா. என்ன கூலி படம்? ராதா பாட்டு. நவீன் போலாமா? போலாம். 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 நாங்க போய் மூவி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூலி மூவி போகிற பிளானே வந்து கிடையாது. நாங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு ஈவினிங் மேலே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஹரி வந்தங்காட்டி சரி வெளியில் எங்காவது போகலாமே அப்படிங்கும்போது சரி கூலி மூவிக்கே வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து போனது. ஸோ ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஏன் போனோம் அப்படின்னு தான் வந்து யோசித்தோம். அப்புறம் சரி எல்லோரும் சொன்னங்காட்டி சரி போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி நான் வந்து போனேன். பட் மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சோ இல்லையா, ஒரு இடத்துல கூட வந்து போர் அடிக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அதே மாதிரி மறுபடியும் அதே கேம்ஸ் இருந்துச்சா, கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து காயின் போட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னா அவளுக்கு ஒரு 2 காயின் போட்டு இந்த ரைட் வந்து விட்டாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹரியும் நவீனும் நாங்கள் வந்து கார் ரேஸ் மாதிரி வந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சிஸ்டம் எடுத்து அவங்க 2 பேரும் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் எதுக்குடா கூலர்ஸ்? ஏதாவது பேசுங்கடா, பேசுடா. என்னடா பண்ற? ஓ டைம் அப். அவங்க 2 பேரும் அங்கே பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. மேடம் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. நான் தனியாக எப்போ. ஸோ விளையாடி முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோடனே என்எஸ்கே வந்து இருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும். க்ராசரிஸ்லேருந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லேருந்து அதே மாதிரி வந்து சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, ப்ரானு, அதுக்கப்புறம் வந்து லாப்ஸ்டர், இந்த மாதிரி சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து வாங்கலாம். ஏன்னா அந்த வீக் நாங்கள் வந்து மார்க்கெட் போகிறதுக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால் ஃப்ரூட்ஸு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம். ஸோ கொஞ்சம் தேவையான வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ க்ராசரிஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் க்ராசரிஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வேணுங்கிறது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அன்றைக்கி நாங்கள் வந்து மெயினாக வந்து வாட்டர்மெலன் தான் வந்து வாங்கினோம். ஏன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது என்எஸ்கேல வந்து வாட்டர்மெலன் வந்து நிறையாவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்பேரிட்டிவாக வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் எங்காவது இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து என்எஸ்கே போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நான் எடுத்துக்குவேன். நான் குடிக்க மாட்டேன். நான் எடுத்துக்குவேன். ஓகே ஷேர் பண்ணிக்குவியா? In 300 meters, exit left. ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நானும் தாரிக்காவும் அந்த பாப்கார்னுக்கு வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக தான் வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.